ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிப்போம். என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்போ நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாம் எப்பெல்லாம் பாவத்தில் விழுகிறோமோ அப்பெல்லாம் சத்துரு என்ன செய்கிறான்? சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னு நம்ம அந்த பாவத்திலேயே நாம் விழுந்துட்டு அதிலேயே வாழக்கூடாது. அதை விட்டு நாம் எழுந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிறார். வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை பார்க்கிறோம். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவா இருந்தவர். அவரும் ஒரு நாள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனார். உடனே வேதம் சொல்லுகிற நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து சொன்ன போது தாவீது மனம் திரும்பினார், ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்தில் வாசித்தார், தாவீது தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த பாவத்திலிருந்து எழுந்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் சபைக்கு வருகிறோம், ஆராதனை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னும் அந்த பாவத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. அதை விட்டு எழுந்திருங்கள், தேவனை ஆராதிங்கள். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவ சபை எடுத்துக்கொள்ளும்படியாக. இந்த சபை எப்படி இருக்கிறது? நம்ம தான் சபை. நம் சபை எப்படி இருக்கிறது? நம்மளை பார்க்கும்போது சத்துரு நம்மளை கண்டு சந்தோஷப்படக்கூடாது. தேவன் சந்தோஷப்பட வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழுவோம். ஆண்டவருடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாவோம். ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும் என்று சொல்றார். நாம் பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழுவோம், சாட்சியாய் ஜீவிப்போம். அநேகருக்கு நாம் வெளிச்சமாய் உப்பாய் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.